அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் இன்றைக்கி திங்கட்கிழமை ஜான்வரி 25 சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு வாரத்தை வெற்றிகரமாக தொடங்குகிறோம். கோவிட் நம்பர்ஸ் ஆஸ் யூஷுவல் அதுதான் பெரிய நியூஸாக இருக்குது. பட் இந்த வாரம் கொஞ்சம் பெட்டர். ஒன்டாரியோவில் நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ஸ்பெஷலாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் குட் ஈவினிங் கனடாவில். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் ஒன்டாரியோவில் இந்த ஸ்டே அட் ஹோம் ரூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஜான்வரி மிடில் ஆரம்பித்த அந்த ரூல், ஜான்வரி 14 ஆரம்பித்த ரூல் வந்து இந்த டியூஸ்டேவோட எக்ஸ்பைரி ஆகிறதா இருந்தது. அதை இன்னொரு 2 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ February 9 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்மளோட ப்ரீமியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் டாப் ஆஃப் தி ஹவரில் முதல்ல பார்க்க போகிறோம். அடுத்தது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் 2021 பட்ஜெட்டிங் இஷ்யூஸ் இது எப்படி இருக்க போகுது ஃபெட்ரல் லெவலில் அப்படின்றத பற்றி பேச போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச், இதுக்காக கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, இதை எப்படி நம்ம இன்னொரு புது ப்ரோக்ராமை பற்றி நம்மளோட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்குறோம். அடுத்ததாக கனேடிய வளத்தில் லைஃப் டைம் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் டைம் இன்சூரன்ஸ் எப்படி அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் இதோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பற்றி ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் லைஃப் 100 இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நமக்காக இந்த செக்மெண்ட்டில் பேச போகிறாங்க. இதுக்கு அடுத்ததாக கலையரங்கத்தில் சூப்பர்சன்ஸோட ஒரு ப்ரொடக்ஷன், அகேன் ஒரு அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடலை பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி நியூஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எப்படி இருக்குது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். ஸோ இதெல்லாத்தையும் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் நான் சொன்ன மாதிரி ஒன்டாரியோவில் அந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டரை இன்னொரு 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன? ஆஸ் மச் அஸ் யூ கேன் வீட்டில் இருங்க அப்படின்றது தான் இதை ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் இப்போ வந்து நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒன்டாரியோவில் இன்றைக்கி 2000க்கு கம்மியான நம்பர்ஸ் இருக்கிறது, 2000 ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் பார்க்குறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி கண்டினியூ ஆகணுன்றது தான் விருப்பம். ஆனாலும் இன்னமும் நம்பர்ஸை கர்வ் பண்ணணுன்ற ஒரு உத்தேசத்தில் தான் இந்த ஆர்டரை இன்னொரு 2 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகேன் எசென்ஷியல் ட்ராவல் அண்ட் எசென்ஷியல் ஆன விஷயங்களுக்கு மட்டுமே வெளியில் போங்க, எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ் மட்டுமே வெளியில் போங்க, தேவையில்லாமல் கூடுறதையுமே குறைச்சிக்கோங்க. நிறைய பேரோட சேர்றதா இருக்கட்டும், க்ரோசரி ஷாப்பிங் மாதிரியான ரொம்ப எசென்ஷியலான சர்வீசஸ்க்கு மட்டுமே வெளியில் போங்க அப்படின்றது தான் இதோட மெயின் நோக்கம். ஸோ இதை பற்றி நம்மளோட ப்ரீமியர் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம்.
This morning, I spoke with Dr. Solomon of the Israeli Ministry of Health and Galet Baram, the Consul General of Israel in Toronto. We can learn a lot as a province and in a country from their success in rolling out COVID-19 vaccines. Predictable supply of vaccines is critical. On Friday, the federal government notified us that Ontario would receive no deliveries of Pfizer doses this week. And we've been told to expect a smaller amount the following week. In response, our officials have worked around the clock, doing the math and crunching numbers. We're accelerating vaccinations from our most vulnerable seniors and those who take care of them. We're running well ahead of schedule. 10 public health regions have finished their first round of vaccinations in their long-term care homes. I've asked General Hillier and the team to complete all long-term care homes and high-risk retirement homes province-wide by February 5th instead of February 15th. As we speed up vaccines for the most vulnerable, we have to ensure we're able to deliver their second dose. If the past week has taught us anything, it's that we can't take vaccine shipments for granted. I want to be clear. We're using every single vaccine we can to protect our most vulnerable. But delivery delays are now forcing us to be careful and cautious as we plan to ensure we're able to offer second doses. That means reserving second doses and vaccines for frail and vulnerable long-term care home residents who need as much protection as these vaccines can offer by receiving both doses within 21 to 27 days. As soon as there's certainty in deliveries, as soon as we can start receiving regular shipments of vaccines from the federal government, it'll be full steam ahead. My friends, we are ready. We have the capacity to vaccinate nearly 40,000 people per day, and we're working to triple that capacity pending federal government supply. It's our hope that by the summer, everyone who wants a vaccine will be able to get a vaccine. We have the best team in the entire country working on the rollout, and they're working around the clock. Until a vaccine is widely available, please stay home, continue following the public health guidelines, and together we will get through this. Thank you, and God bless the people of Ontario. ஸோ இன்றைக்கி நம்பர்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்டாரியோவில் 1958, கியூபெக்கில் 1203, ஆல்பர்ட்டாவில் 362, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 346, சஸ்குவாஷனில் 240, மனிடோபாவில் 113, நியூ பிரான்ச்விக்கில் 27, நினுவெட்டில் 2 கேசஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராவின்சஸ்லையுமே கேசஸ் இருக்குது. அகேன் 4000 அப்படின்ற நம்பர்ஸில் இருந்த ஒன்டாரியோ கேசஸ் இப்போது ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட வந்தது வந்து யூனோ கீப்பிங் த குட் ஒர்க். ஆனால் இன்னும் குறையணுன்றது தான் ஹோப். ஃபுல் கேனடாவில் பார்த்திங்கன்னா மோர் தென் 750,000 கேசஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அகேன் எல்லாருமே இதனால தான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ட்ராவலை குறைச்சிக்கோங்க, இதுக்கு மேலே கேசஸ் புது ஸ்ட்ரெயின்ஸும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அடுத்தது இந்த மாதிரி இந்த 2020லேருந்தே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துட்ருக்க இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்னாலேயே வந்து நம்மளோட எக்கானமி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் 2021 பட்ஜெட் ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் அவர்கள் வந்து 2021 பட்ஜெட் ஃபெட்ரல் பட்ஜெட் பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை அடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். Our growth plan will create good jobs for middle-class Canadians by investing between $70 and $100 billion, or roughly 3 to 4% of GDP, over 3 years. Today, more than 6,000 Canadians who had a job before COVID-19 hit are still out of work. Each one of those job losses is a tragedy for a Canadian and for a Canadian family. Our government is committed to investing in economic growth and to help create the 1 million jobs as we pledged to do in the speech from the throne.
This pandemic has been a setback for our economy. That's why, with our growth plan, we are committed to doing the hard work we need to do so that Canada can and will come roaring back from the COVID-19 recession. Our plan will be time-limited and carefully targeted. Fiscal guardrails will help us determine when the job of building back from the COVID-19 recession is done and when the stimulus can be wound down. But let me be clear. We are not simply aiming to get back to where we were before COVID-19. The pandemic has exposed critical gaps in our social safety net, and the virus has hit certain sectors, certain groups of people harder than others. Seniors, women, low-wage workers, young people, people of color, Indigenous people. Small businesses, which are not only the foundation for our economy, but the heart of our communities, have also been particularly affected. And we need to build an economy that is greener and more sustainable than ever. We also know that Canada's economy in the post-COVID era needs to be more innovative and more competitive than ever. For all of these reasons, the 2021 budget will be among the most significant of our lifetime. And that's why we want to hear from Canadians about your priorities. So I really encourage all Canadians to visit letstalkbudget2021.ca. Please share your views about how we can best grow Canada's economy and create those 1 million jobs. What's most important to you? What challenges lie ahead? How do we build an economy that is greener, more innovative, and more inclusive? After a year when many of us have lived virtually, how do we help our small businesses thrive in the digital economy? How do we ensure that Canadians have the skills we need to do digital jobs and that everyone across our vast country has access to broadband? Together, I know that we will build a stronger, more resilient middle class and grow the Canadian economy that improves the lives of every single person in our country. Let me just conclude by saying that I know we're living in a tough time. It is a cold and hard winter. But we all know that it is darkest before the dawn. As a country, we have faced adversity before. We are no strangers to cold, hard winters. And every time Canada has faced challenges, we have emerged stronger. I know we will this time too, by facing this challenge together. ஸோ எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதிலேருந்து எப்படி மீள்றது அப்படின்றதுக்கு வந்து நிறையாவே வென்யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் நல்லபடியாக செயல்பட்டு இந்த வருஷத்தோட ஃபைனான்சஸ் வந்து ஹோப்ஃபுல்லி நல்ல பட்ஜெட்டிங்கோட வெளில வரணுன்றது தான் எல்லாருமே ஹோப் பண்ணுறோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு 2021ஓட பட்ஜெட் ப்ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கோவிட்னால் வரக்கூடிய சேஞ்சஸ் இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துட்ருக்கும் போது இது இன்றைக்குள்ள ப்ராப்ளம்ஸ். பட் இதனால் நாளைக்கு அந்த குளோபலாக நம்ம யோசிக்கும் போது கெட்டிங் த பிக் பிக்சர் எப்படியெல்லாம் இது மூவ் ஆன் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா climate சேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் இதை பற்றி நம்ம என்றைக்குமே பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போது இந்த வருஷம் கோவிட்னால் நிறைய பேரால் அதில் இருக்க வேண்டிய ஃபார்வர்ட் மூவிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் அதையுமே நம்ம ஓரளவுக்கு பேக் ஆஃப் த மைண்ட் வச்சிட்ருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லா லீடர்ஸுமே ஸ்பெசிஃபிக்காக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் climate சேஞ்சுக்கான இன்னொரு சம்மிட் பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க. climate adaptation summit அண்ட் யங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம்.
Right now, we're all dealing with the health and economic impacts of the COVID-19 pandemic. Job one is to do whatever it takes for as long as it takes to protect people and economies from this virus. But as we work to keep people safe today, we must also plan for the recovery of tomorrow. And that must include an ambitious plan to take strong action to fight and build resilience against climate change. That's why Canada has outlined a strong climate plan that will adapt to the impacts of climate change, create jobs, and build a cleaner and more competitive country for everyone. And together with Mexico, we're leading the Global Commission's Nature-Based Solutions Action Track to find more ways to use the power of nature to protect it. And we're continuing to work with international partners to build a more sustainable world, because to effectively fight climate change at home, we must fight it everywhere. But to continue to take on this challenge, we need the voices of young people. That's why Canada supported the Young Leaders Program for the Global Commission, and why we welcome the launch of a new Young Leadership Program to bring together the next generation of leaders to help tackle climate change. So thank you to everyone for joining us in this fight, and thank you to the young people for stepping up and getting involved. Together, we will build a cleaner, safer, and more competitive world. ஸோ நமக்கு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி climate சேஞ்ச் இது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸையுமே கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுட்ருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கும் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்றது தான் ஐ திங்க் இதோட பிகர் பிக்சர். இது மட்டும் இல்லாமல் கோவிட்னால் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அஃப்கோர்ஸ் பசங்க ஸ்கூல் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். ஆன்லைன் லேர்னிங்காக இருக்கட்டும், நாளைக்கு திரும்பி இன் ஸ்கூல் போகனா அதுக்கான பயங்களாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போது நார்தர்ன் ஒன்டாரியோவில் தேங்க்ஃபுல்லி ஆல்மோஸ்ட் 100,000 கிட்ஸ் வந்து திரும்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க இன் ஸ்கூல் லேர்னிங்க்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான், வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்லேருந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சோஷியலைசேஷன் ரொம்பவே முக்கியம். அண்ட் டொரண்டோ மாதிரியான பெரிய சிட்டிஸில் இன்னும் இன் ஸ்கூல் லேர்னிங் கொண்டு வரல. நம்ம இன்னும் அந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரமே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகணும் தான் எல்லாருமே விரும்புகிறோம். February 15th சொல்லியிருக்காங்க அந்த வீக். ஸோ பார்க்கலாம். அகேன் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட நம்பர்ஸ் எல்லாம் ஹோப்ஃபுல்லி குறைஞ்சதுக்கப்புறம் இன் ஸ்கூல் ஸ்டடிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறிட்டுருக்கும் போது, அதுவும் நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் சுற்றி ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு இதோட. இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும்போது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாரோட மனசுலேயுமே இருக்கும். லைஃப் டைம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு திரும்பி ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏன்னா ஃபினான்ஷியலி எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெயின் பட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ 1 year-ஆ. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கெனடிய வளத்தில் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட நிபுணர் ஸ்ரீதரன் துரைராஜா அவர்கள் லைஃப் டைம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இன்சூரன்ஸஸ் பற்றி நம்மளோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேச இருக்கிறாங்க. இதோட டிஃப்ரென்சஸ் என்ன, இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆயுள் காப்புறுதி சம்பந்தமான தகவல்களில் இன்றைய விடயம் ஆயுள் காலம் வரை நீடிக்கும் திட்டங்களும் தவணை காப்புறுதியும். இதே சம்பந்தமாக பல தடவை பேசியிருந்தாலும் பலருக்கும் இது சம்பந்தமாக பல குழப்பங்கள் இருக்கின்றன. தவணை காப்புறுதி எதற்கு சிறந்தது, ஆயுள் காலம் வரை நீடிக்கும் காப்புறுதி எதற்கு சிறந்தது, எந்த திட்டத்தை நீங்கள் முதலில் தெரிவு செய்வது போன்ற விடயங்கள். அப்போ ஒருவரின் வயதுக்கு ஏற்றவாறும் அவருடைய வருமானத்துக்கு ஏற்றவாறும் தான் காப்புறுதி திட்டங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. இதிலே தவணை காப்புறுதி எடுக்கும் போது எவ்வளவு வருடங்களுக்கு எடுக்க வேண்டும், அதை பின்பு ஆயுள் காப்புறுதியாக மாற்ற முடியுமா, இப்படியான கேள்விகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் வயது ஆரம்பிக்கும் போது உங்கள் வயதும் இந்த காப்புறுதி திட்டம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பதும் மிக மிக முக்கியம். எனவே நீங்கள் ஒரு
20 வருடங்களுக்கான தவணை சாதாரணமாக பலரும் 20 வருடங்களுக்கான தவணை காப்புறுதியை பெற்றுக்கொள்வது வழக்கத்தில் இருக்கின்றது. எனவே ஒரு 20 வயதானவர் 20 வருடங்களுக்கு மட்டும் காப்புறுதி பெற்றிருந்தால் அது 40 வயதில் முடிவடையும். பின்பு 40லிருந்து 60 வயது வரை நீடிக்கும். ஆனால் ஒரு 40 வயதானவர் 20 வருடத்துக்கு காப்புறுதியை பெற்றிருந்தால் அது 40லிருந்து 60 வரையும், பின்பு 60லிருந்து 80 வரையும் போகும். இப்போ இந்த 80க்கு பின்பு அதை ஆயுள் காப்புறுதியாக மாற்ற முடியாது. எனவே 80 வயதில் ஒருவர் இறக்காவிட்டால் இவ்வளவு காலமும் கட்டிய பணம் விரயமாகும். ஆனால் நீங்கள் ஒரு 20 வயதானவருக்கு 20 வருடத்துக்கு காப்புறுதி வழங்கினால் அவர் 40 வயதில் முடிவடையும் போது விரும்பினால் அதை ஆயுள் காப்புறுதியாக மாற்றலாம், அல்லது இன்னும் ஒரு 20 வருடத்துக்கு தொடரலாம். அது மிகவும் இலகுவானது. பின்பு 60 வயதானவுடன் திரும்பவும் இன்னும் அடுத்த 20 வருடத்துக்கு போகும். அந்த நேரத்திலே கட்டுப்பணம், மாத கட்டுப்பணம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்திலே ஒரு 20 வயதுக்கானவருக்கு $1 மில்லியன் காப்புறுதி ஒரு $50 $60 இருக்கும். ரெண்டாம் தரம் கூடும்போது முதல் 20 வருடம் முடிந்தவுடன் அடுத்த 20 வருடத்துக்கு போகும்போது காப்புறுதியின் தொகை 60 கட்டினது இருந்தால் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிக்கும், $180 மாறும். அடுத்த முறை அதை இன்னும் அதிகரித்து $600-700 மாத கட்டணமாக மாறும். எனவே கட்ட முடியாத நிலை ஏற்படலாம். எனவே நீங்கள் தவணை காப்புறுதியில் எடுக்கும்போது உங்கள் தேவைகள் குறைந்து கொண்டு போகும்போது அதை நீங்கள் தவணை காப்புறுதியாக வைத்திருக்காமல் ஆயுள் காப்புறுதியாக மாற்றுவது மிக நல்லது. ஏனென்றால் மிகவும் நல்லது. காரணம், நீங்கள் ஒரு தவணை காப்புறுதி முடிவடையும் போது அதை இன்னொரு அடுத்த தவணைக்கு போனால் பின்பு அந்த தவணை முடிந்தவுடன் உங்களால் பணம் கட்ட முடியாத நிலை ஏற்படலாம். மிகவும் கட்டணம் அதிகமாகும். அதேபோல் ஆயுள் காலம் வரை மாற்றும் திட்டமாக மாற்றுவதற்கான கால எல்லையும் இல்லாமல் போய்விடும். எல்லா ஆயுள் காப்புறுதி நிறுவனங்களினது தவணை காப்புறுதிகளும் 65 வயதுக்கு முன்பு அல்லது 70 வயதுக்கு முன்பு நீங்கள் ஆயுள் காப்புறுதி திட்டமாக மாற்ற முடியும். ஆனால் அதிக நேரம் நீங்கள் அதிக வருடங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணினால் காப்புறுதியின் விலை மிக அதிகமாகும். அதாவது 65 வயதில் ஒருவர் $500,000 காப்புறுதியாக ஆயுள் காப்புறுதியாக மாற்ற விரும்பினால் அதற்கான கட்டணம் கிட்டத்தட்ட $1,000 மேலே இருக்கும் மாதாந்த கட்டணம். ஆனால் அதே $500,000 ஒருவர் 40 வயதிலே பெற்றுக்கொண்டால் அதற்கான கட்டணம் $200 இருக்கலாம். எனவே குறைந்த வயதிலேயே ஆயுள் காப்புறுதி திட்டங்களை வைத்திருப்பது நல்லது. ஆனால் உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு தவணை காப்புறுதி எத்தனை வருடத்துக்கு தேவை, ஆயுள் காப்புறுதி எவ்வளவு தொகைக்கு தேவை, இரண்டையும் நீங்கள் கலந்தே செய்து கொள்ளலாம். ஒரே திட்டத்தில் 2 திட்டங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஒருவருக்கு $1 மில்லியனுக்கு காப்புறுதி தேவையானால் அவர் அதை 500,000 ஆயுள் காப்புறுதியாகவும் 500,000 டேர்ம் இன்சூரன்ஸாகவும் பெற்றுக்கொண்டு பின்பு அந்த டேர்ம் முடிவடைந்தவுடன் இந்த 500,000க்கான ஆயுள் காப்புறுதி தொடர்ந்தே இருக்கும். அதற்கான கட்டணம் அதிகரிக்காது. எனவே இப்படியான திட்டங்களை தீர்மானிக்கும் போது நீங்கள் ஒரு முகவரின் உதவியை பெறுவது மிகவும் முக்கியமாகும். எனவே ஒரு காப்புறுதி முகவரை சந்தித்து உங்களின் பட்ஜெட், உங்களுக்கு மாதாந்தம் எவ்வளவு கட்ட முடியும், உங்கள் தேவைகள் என்ன, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கின்றது, அதே நேரம் உங்கள் குழந்தைகளின் வயது, இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை தெரிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக தவணை காப்புறுதி பெறும்போது அது எப்போது முடிவடையும், எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆயுள் காப்புறுதியாக மாற்ற முடியுமா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் தவணை காப்புறுதிகள் முடிவடைந்தபின் எதுவித கேஷ் வேல்யூவும் கிடையாது. அவ்வளவும் நீங்கள் கட்டிய பணம் அவ்வளவும் விரயமாகும். திரும்ப அது ஆயுள் காப்புறுதியாக மாற்றும் பொழுது தான் உங்களுக்கான கேஷ் வேல்யூ அதிகரிக்கும். எனவே ஒரு ஆயுள் காலம் வரை நீடிக்கும் திட்டங்களில் கேஷ் வேல்யூ இருக்கின்றதா என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான ஹோல் லைஃப் பாலிசிஸ் எல்லாத்திலையும் கேஷ் வேல்யூ இருக்கும். சில திட்டங்களில் இருக்காது. அதாவது T100 என கூறப்படும் டேர்ம் 100 அதுவும் ஆயுள் காலம் வரை நீடிக்கும். ஆனால் இடையிலேயே நிறுத்தினால் எதுவித பணமும் கிடைக்காது. ஆனால் கேஷ் வேல்யூ உள்ள ஹோல் லைஃப் பாலிசிஸில் நீங்கள் இடையிலே கட்டாமல் விட்டால் 10 வருடங்களுக்கு பின்பு அல்லது 20 வருடங்களுக்கு பின்பு பணத்தை கட்ட முடியாத நிலை ஏற்பட்டால் அதில் கேஷ் வேல்யூவை திரும்ப பெற முடியும். அந்த கேஷ் வேல்யூவை வைத்து நீங்கள் தொடர்ந்து அந்த காப்புறுதிக்கான பணத்தை கட்டக்கூடிய வசதிகளும் இருக்கின்றன. எனவே நீங்கள் அந்த திட்டங்களை தெரிவு செய்யும்போது அந்த திட்டத்திலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை ஒரு முகவர் மூலம் அறிந்து கொண்டு அதற்கான தகவல்களை அறிந்த பின்பு உங்கள் திட்டங்களை தெரிவு செய்தால் பாதிப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம். We changed lives for the better.
especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ இந்த கோவிட் பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் 1 இயர் முன்னாடி ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குவெஸ்சன் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன அப்படின்னு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பற்றி தான். அண்ட் எஸ்பெஷலி ஏர் ட்ராவல். ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணி இன்டர்நேஷ்னல் இடங்கள்லேருந்து உங்களோட சொந்த ஊருக்கு வரும்போது இந்த கோவிட் நீங்கள் எடுத்துகிட்டு வரத்துக்கு, அதாவது கோவிட் வைரஸை நீங்கள் கேரி பண்ணிட்டு வந்து அந்த ஊருக்கு கொண்டு வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றது தான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருமே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அண்ட் ஸ்டார்டிங்கில் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை. அஃப்கோர்ஸ் குவாரண்டைன் பற்றி தான் ரொம்ப நாள் சஜஷன்ஸ் இருந்தது. இன்றைக்குமே குவாரண்டைன்றது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ எனி டைம் நீங்கள் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி கனடாக்குள்ளே வரும்போது 14 டே கண்டிப்பாக குவாரண்டைனில் இருக்கணும். இந்த குவாரண்டைனில் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏர்போர்ட்லேருந்து உங்களை கால் பண்ணி செக் பண்ணுறாங்க, இல்லை ரேண்டமாக விசிட் கூட பண்ணி செக் பண்ணதாக ஒரு டைம் பீரியடில் அமுலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது கூட இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அகேன் அவங்க அதை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தீஸ் கேசஸ், நியூ கேசஸ் வந்து ட்ராவலை சம்மந்தப்பட்டே இருக்குது. ஈதர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இல்லை ட்ராவல் பண்ணவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த குவாரண்டைன் உண்மையாகவே வேலை செய்தா, யூனோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஓகே 14 டேஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் குவாரண்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுறது வந்து செயல்படுத்தப்படுகிறதா, அண்ட் இது வந்து உண்மையாகவே எஃபெக்டிவாக இருக்குதா அப்படின்ற குவெஸ்டனுக்கு இன்றைக்கும் ஆன்சர்ஸ் வந்து அப் அண்ட் டவுனாக தான் இருக்குது. கிளியர் கட் நமக்கு ஆன்சர்ஸ் இல்லை. ஸோ அந்த வகையில் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒன்டாரியோ மட்டும் இல்லை, ஃபெட்ரல் லெவல்லையுமே பேச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நேற்று கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் ரீகன்சிடர் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இந்த டைமில் இந்த ட்ராவல் அத்தியாவசியமான ட்ராவல்கள் மட்டுமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அகேன் ஸோ இப்படி அகேன் இதை வந்து ஒரு கன்சிடரேஷனாக சொல்லிகிட்டு இருக்கிறத தாண்டி டஃப் மெஷர்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஐடியாஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டல் குவாரண்டைன், அதாவது அவங்களே டிரெக்ட் பண்ணி உங்களை வீட்டில் குவாரண்டைன் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்கான டெசிக்னேட்டட் இடங்களில், ஹோட்டல் மாதிரியான இடங்களில் 2 வீக்ஸ் குவாரண்டைன் பண்ணும் அண்டர் யுவர் ஓன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் இட்ஸ் ஆன் த டேபிள், இதெல்லாம் டிஸ்கஷன்ஸில் இருக்குது. அண்ட் இது புதுசு இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இதை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. அண்ட் நம்பர்ஸ் குறையிறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இது இருந்திருக்கு. அண்ட் அகேன் இது தொடர்ச்சியாக டெஸ்டிங்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணும்போது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வித்தின் அ வீக் சிம்டம்ஸ் இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி நெகட்டிவாக இருந்தால் அப்போ மேபி தே கேன் கம் பேக் இன் டு த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரியான சஜஷன்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அகேன் நம்பர்ஸை குறைக்கணும், ஸ்ப்ரெட்டிங்கை, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராவலில் இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் தான் இது. பட் இது அகேன் ஒன்டாரியோ லெவலில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திரு டக்ஃபோர்ட் அவர்கள் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அகேன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது என்னென்னா, பியர்சன் ஏர்போர்ட்டில் வரக்கூடிய ட்ராவலர்ஸ்க்கு அங்கேயே டெஸ்ட் பண்ணணும், ஏர்லி டெஸ்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் திரும்பி அவங்க ரிட்டாலியேட் பண்ணியிருக்காரு. இது டக்ஃபோர்ட் மட்டும் அல்ல, மற்ற மேயர்ஸும் நிறையா சிட்டிஸோட மேயர்ஸுமே இதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அகைன் இது என்னத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, ட்ராவலர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வித்தின் 3 டேஸ் நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேஃபாக நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு ரூல் இப்போது வந்து எனி டைம் நீங்கள் கனடாவை நோக்கி நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி வித்தின் 3 டேஸ் ஒரு நெகட்டிவ் டெஸ்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டு தான் ஃப்ளைட்டே போர்ட் பண்ண முடியும். ஸோ அகேன் எவ்வளோக்கு எவ்வளோ
ஒரு பாசிட்டிவ் கேஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும், அவங்களோட ட்ராவல் பண்ணி அகெயின் கேஸஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வரதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை தான் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பட் அகெயின் ஐ ஸ்டில் கோ பேக் டு ரூல் நம்பர் 1, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ராவலை அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் அகெயின் இது 14-day குவாரண்டைன் பீரியட் இருந்தால் கூட வைரஸ் எந்த சிம்டம்ஸும் இல்லாமே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அகேன் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவலை ஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ ஆன் தட் நோட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்படின்லாம் நம்ம பேசும்போது கரன்சியை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கொலம்பியா குரூப்போட எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்குமே ரேட்ஸ் ரொம்பவே ஹையாக தான் போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு 165 rupees கெனடியன் டாலர் அண்ட் இந்தியாவுக்கு 58.50 rupeesக்கு போயிட்டுருக்குது. ஸோ அகேன் ஹை ரேட்ஸ். இப்பயும் சொல்கிற மாதிரி தான் கொலம்பியா குரூப்புக்கிட்ட நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ரொம்ப சேஃபாக உங்களோட பணத்தை ஊருக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பெஸ்ட் சான்சஸ். ஸோ அகேன் உங்களுக்கு இதுக்கான தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொலம்பியா குரூப்பை நீங்கள் உடனே தொடர்பு கொண்டு உங்கள் பணத்தை ரொம்ப சேஃபாக அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 25 இலங்கை 165 இலங்கை ரூபா, இந்தியா 58.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 25 கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்ததா கலையரங்கம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நிறையவே பேசிட்டோம். ஸோ கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இசை ட்ரீட்டை தான் பார்க்க போகிறோம். சூப்பர் சன்ஸ் இவங்களோட இசையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட இசையில் கோகுலன் அவர்கள் ரொம்பவே அழகாக பாடியிருக்கிற ஒரு பாடல் தான் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். அகேன் சூப்பர் சன்ஸ் அவங்களோட இசையில் இதோ பார்க்கலாம். பெண்ணானதோ இரு பொன்வண்டுகள் கண்ணானதோ பூங்கோதையின் நெஞ்சோடு நீ இனி என்னாலுமே கொண்டாடலாலவா குளிர் நிலவின் ஒளி நீயே லாலா எனதன்பின் சுடர் நீயே சுகம் நூறாக வேண்டும் பாபா பாபா. உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தேன் நீ கொஞ்சம் நேரம் சொர்க்கம். ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலையே, காதல் தேவதையே, காதல் நாயகன் பார்வை கண்டது நான் என்னை மறந்தே.
வீசுதே எச போல பேசுதே இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் ஒளிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தூகை விரிக்குதே மலைச்சாரல் தெரிக்குதே புல்வெளி பாதை விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே புல்வெளி பாதை விரிக்குதே வானவில் கொடையும் பிடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மன கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு உடல் காத்தில் மிதக்குதே இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் ஒளிச்சு கேக்குதே போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் ஒளிச்சு கேக்குதே ஸோ வெதர் இந்த வாரத்தில் ரொம்பவே கோல்டாக தான் இருந்துச்சு வீக்கெண்டில் டொரண்டோவில். அண்ட் நாளைக்கு பயங்கரமான ஒரு வின்டர் ஸ்டார்மையும் எதிர்பார்த்துட்ருக்கோன்னு நியூஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது டொரண்டோ மட்டும்தான் நான் சொல்கிறேன். பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா மற்ற பெரிய சிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது இந்த வின்டர் வாட்சில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வெதர் ரிப்போர்ட் இப்போது உங்களுக்காக நாளைய பற்றி. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 5 தொடக்கம் 10 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°8°C. நாளைய நாள் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°9°C, அதை குறைந்த வெப்பநிலை 0°9°C. நாளைய நாள் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°11°C, அதை குறைந்த வெப்பநிலை 0°18°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 4°C, அதை குறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி உங்கள் வாழ்க்கையின். ஸோ வின்டரில் ஸ்னோ பற்றி மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி டொரண்டோவில் பயங்கரமான ஒரு ஸ்னோஃபாலை எதிர்பார்த்துட்ருக்கோம். இதை பற்றியான ஒரு நியூஸ் அப்படின்னு கேட்டோன்னா, போன வாரம் மான்ட்ரியலில் பயங்கரமான ஒரு ஸ்னோஃபாலுக்கு அப்புறம் நிறைய பேர் பெரிய பெரிய ட்ரக் இருக்கிறவங்க பெருசாக ஸ்னோவை கிளியர் பண்ணாமல், அவங்களோட வண்டி மேலே இருந்த ஸ்னோவை கிளியர் பண்ணாமல் வண்டி ஓட்டினதுனால கியூபெக்கோட ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் போர்டு SAAQ இவங்க வந்து நிறைய டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அபவுட் $60 $100 வரைக்கும் இந்த டிக்கெட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக நீங்களும் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு முன்னாடி காரில் மேலே நிறையா ஸ்னோ இருந்தால் மனசில் லைட்டாக ஒரு பயம் இருக்கும். ப்ளோயிங் ஸ்னோ டக்குன்னு பறந்து நம்ம கார் மேலே விழுந்துருமோ அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் விசிபிலிட்டியுமே ரொம்பவே பாதிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால. ஸோ இவங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கறது வந்து அகேன் ஒரு நல்ல வார்னிங். எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்னோவை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் சேஃப் அண்ட் உங்களோட ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மற்ற பேசஞ்சர்ஸ், மற்ற டிரைவர்ஸ்க்குமே ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ அகேன் இது ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். நாளைக்கு அகேன் பயங்கரமான ஸ்னோஃபால்ன்ற பட்சத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா 5-10 மினிட்ஸ் எடுத்து கார் மேலே இருக்கிற ஸ்னோவையுமே கிளியர் பண்ணிவிட்டு, நம்மளோட ஹெட்லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டும் போது அகேன் ரொம்பவே சேஃபாக இருக்கும். உங்களுக்குமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்ன்றது ஞாபகத்துக்குள்ள வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆன் தட் நோட், இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில் நியூஸை சம்மந்தப்பட்ட வரைக்கும், அகேன் கோவிட் மற்றும் மற்ற நியூஸுகளுமே என்னன்றதை இப்போ பார்ப்போம். இன்றைக்கி நியூஸ் செக்மெண்ட்டில் வாங்க. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டிங் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் good-evening-canada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான கடுமையான பயண நடவடிக்கைகள் குறித்து கனேடிய மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. கனேடிய துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். வெளிநாடுகளில் அத்தியாவசியமற்ற பயணங்களில் இருந்து திரும்பும் விமான பயணிகளுக்கு கட்டாய விடுதி தனிமைப்படுத்தலும் இதில் அடங்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. புதிய பயண கட்டுப்பாடுகளை முன்னறிவிப்பின்றி கனடா விதிக்கக்கூடும் என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த வாரம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிற நாடுகளில் இருந்து அடையாளம் காணப்பட்ட பரவல் திரிபுகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையை மேற்கோள் காட்டி பிரதமர் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். தொற்றின் பரவலில் ஒரு சிறிய பகுதியே பயணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனாலும் கனடாவின் எல்லைகளில் தொற்றுக்கான சோதனைகள் எதுவும் நடைபெறுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இன்றுடன் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை 7,50,000 தாண்டியிருக்கிறது. கனடாவின் முதலாவது தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட ஒரு வருட நிறைவான இன்று 7,50,000 தொற்றுகள் என்ற எண்ணிக்கையை கனடா தாண்டியிருக்கிறது. வார விடுமுறையில் மரணங்களின் எண்ணிக்கை 19,000 தாண்டிய நிலையில் இன்று தொற்றுகளின் எண்ணிக்கை 7,50,000 தாண்டியிருக்கிறது. கனடாவில் இன்று மொத்தம் 4,251 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 1958, கியூபெக்கில் 1203, அல்பர்டாவில் 362, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 346, சஸ்கேச்சுவானில் 240, மனிச்சோபாவில் 113, நியூ பிரன்ஸ்விக்கில் 27, நுணவூட்டில் 2 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 43, கியூபெக்கில் 43, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 26, அல்பர்டாவில் 25, மனிச்சோபாவில் 5, நியூ பிரன்ஸ்விக்கில் 1, சஸ்கேச்சுவானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
ஒன்டாரியோவில் 2448, சஸ்கேச்சுவானில் 217, மனிடோபாவில் 87 என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதிவாகியிருக்கிறது. இன்றுடன் கனடாவில் 7,52,269 தொற்றுகளும் 19,213 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 6,70,437 பேர் சுகமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் அவசரகால நிலையும் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவும் 14 நாட்கள் அதிகாரப்பூர்வமாக நீட்டிக்கப்படுகிறது. இந்த நீட்டிப்பு குறித்த அறிவித்தலை ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இன்று வெளியிட்டது. இந்த நிலையில் அவசரகால நிலையும் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரை காலாவதியாகும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் அவசர நிலை மேலாண்மை மற்றும் சிவில் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டது. பிராம்டன் மத்திய தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லிபரல் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். தனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த கருத்துக்காக ரமேஷ் சங்கா கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். கடந்த வாரம் இவர் தனது சக உறுப்பினர்களுக்கு எதிராக ஆதரவற்ற மற்றும் ஆபத்தான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என லிபரல் கட்சி இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையில் சங்கா மீதான குற்றச்சாட்டுகள் விவரிக்கப்படவில்லை. ஆனாலும் முன்னாள் அமைச்சர் நவ்தீப் ஸ்வெயின்ஸ் அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது குறித்து சங்கா கூறிய கருத்துக்களுடன் இன்றைய முடிவு தொடர்பு பட்டது என்று தெரிய வருகிறது. லிபரல் கட்சி இனவரிக்கு எதிராக உறுதியாக நிற்கிறது என்று அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறது. 2015 முதலில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கா இன்றைய அறிவித்தலின் பின்னர் ஒரு சுதந்திர நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட உள்ளார். இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இத்துடன் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. அண்ட் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் எங்களை பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல்ஸ் ஏதாவது உங்களோட கமர்ஷியல்ஸையும் எங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அகேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கம்யூனிட்டிக்குள்ளே உங்களோட முக்கியமான விஷயங்களை பற்றியும் கண்டிப்பாக குட் ஈவினிங் கனடாவில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அகேன் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். பட் குட் ஈவினிங் கனடா நாளைக்கு இன்னும் நிறைய முக்கியமான செய்திகளோடு உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.